നമസ്കാരം. വൃക്കരോഗങ്ങളാൽ കഷ്ടപ്പെടുന്ന അനേകർ നമുക്ക് ചുറ്റുമുണ്ട്. ഇരുവൃക്കകളും തകരാറിലായി ഡയാലിസിസിന്റെ സഹായത്തോടെ മാത്രം ജീവിതം കഷ്ടിച്ച് മുൻപോട്ട് കൊണ്ടുപോകുന്നവർ. ഇങ്ങനെയുള്ളവർക്ക് കിഡ്നി ട്രാൻസ്പ്ലാന്റേഷൻ മാത്രമായിരിക്കും ഏക പോംവഴി. എന്നാൽ ഭീമമായ ചികിത്സാ ചെലവും അനുയോജ്യമായ ദാതാവിനെ കണ്ടെത്താത്തതും വെല്ലുവിളിയാണ്. ഇത്തരത്തിൽ നിരാശപ്പെട്ടിരിക്കുന്നവർക്ക് ഒരു അത്ഭുത പരമ്പരാഗത വൈദ്യനെ പരിചയപ്പെടുത്താം. ശിവകുമാർ എന്നാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ പേര്. അദ്ദേഹം ബംഗളൂരുവിൽ KR പുരത്ത് നടത്തുന്ന ക്ലിനിക്കിൻ്റെ മുൻപിലാണ് ഞാൻ ഇപ്പോഴുള്ളത്. ഇപ്പോൾ സമയം രാത്രി 8 മണി കഴിഞ്ഞു. രാവിലെ 11 മണിക്കാണ് ഈ ക്ലിനിക്ക് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. അന്നേരം തൊട്ട് വരുന്ന രോഗികളാണ്. രാത്രി 8 മണിയായിട്ടും രോഗികളുടെ പ്രവാഹം നിലച്ചിട്ടില്ല. ദിവസേന 150 മുതൽ 200 രോഗികളെ വരെ അദ്ദേഹം ചികിത്സിക്കുന്നുണ്ട്. ഇതിൽ നിന്ന് തന്നെ അദ്ദേഹത്തിൻ്റെ പ്രാഗൽഭ്യം എത്രത്തോളം ഉണ്ടെന്ന് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി കാണുമല്ലോ. വൃക്കരോഗങ്ങൾ കൊണ്ട് പൊറുതിമുട്ടി ഇവിടെ എത്തിയ അനേകർക്ക് പൂർണ്ണമായ സൗഖ്യം പ്രാപിക്കാൻ സാധിച്ചിട്ടുണ്ട്. ഈ പരമ്പരാഗത വൈദ്യന്റെ ചികിത്സാ രീതിയെ പറ്റിയും ഒപ്പം അദ്ദേഹം ചികിത്സിച്ച് ഭേദമാക്കിയ രോഗികളുടെ അനുഭവവും നമ്മൾക്കൊന്ന് കേൾക്കാം. ഇരുവൃക്കകളും തകരാറിലായവർക്ക് കിഡ്നി മാറ്റിവെക്കലല്ലാതെ എന്താണ് സർ ചികിത്സ? കിഡ്നി ഫെയിലൂർ അയച്ച டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்றே ஆப்ஷன் இல்லை. நாட்டு மருந்து ஆயுர்வேத மருந்தில் நிறைய மருந்து நல்ல மருந்து கிடைக்கிறது. எந்த கிட்ட கூட 15 இருக்கா கிரியேட்டினு, 18 இருக்கா கிரியேட்டினு, 10 இருக்கா கிரியேட்டினு நான் மெடிசன் கொடுக்குறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயாலிசிஸ் ஒன்றே இல்லை சால்വേഷൻ, ട്രാൻസ്പ്ലാന്റ് ഒന്നേ ഇല്ല സാൽവേഷൻ. ഇത് നാഗരത്ന. ഇത് അവരുടെ ഭർത്താവാണ്. നാഗരത്നയ്ക്ക് 39 വയസ്സാണ്. 2 മക്കളുണ്ട്. 2022 2 കിഡ്നി ഫെയിലിയറായി ഇവർ ഹോസ്പിറ്റലിൽ പോകുന്നത്. പല ഹോസ്പിറ്റൽസിൽ പോയി ചികിത്സയ്ക്ക് വേണ്ടി ഒരുപാട് കാശ് മുടക്കേണ്ടി വന്നു. ആഴ്ചയിൽ 2-3 വട്ടം ഡയാലിസിസ് ചെയ്യണമായിരുന്നു. അതിൻ്റെ പാടുകളാണ് ഈ കയ്യിൽ അവശേഷിക്കുന്നത്. അങ്ങനെ ഒരുപാട് കാശൊക്കെ ചെലവാക്കിയിട്ടും അതിനൊരു റിസൾട്ട് കിട്ടിയില്ല. അപ്പോഴാണ് ഡോക്ടർ ശിവകുമാറിനെ കുറിച്ച് കേട്ടത്. അവർ ഡോക്ടറിനെ പോയി കണ്ടു. പിന്നീട് ഇവരുടെ ജീവിതത്തിൽ നടന്നത് ഒരു അത്ഭുതമാണെന്ന് പറയേണ്ടി വരും. ഡയാലിസിസ് നിർത്തി ഇപ്പോൾ വൃക്കകളുടെ പ്രവർത്തനം ഏകദേശം 90% ഓക്കെ ആയിട്ടുണ്ട്. ഡോക്ടർ ദൈവം പോലെയാണെന്നാണ് ഈ കുടുംബം പറയുന്നത്. അവർക്കുണ്ടായ അനുഭവം നിങ്ങളൊന്ന് കേൾക്കൂ. பெங்களூர் போய் செக் பண்ணிட்டு 2 கிட்னி ஃபெயிலியர் 75% போயிடுச்சுட்டாரு. இதுக்கு 25% தான், ஒன்னும் செய்ய முடியாது, கிட்னி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஆனா அர்ஜென்ட் பண்ண முடியுது. ஒரு 3-4 மாசம் கொஞ்சம் பாடி கிளியர் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் கிட்னி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப இருந்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டெய்லி வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ். எனக்கு வீட்டுல ரிலேஷனே சரி விடுறேன், என்ன ஆயிடுச்சு, இருக்கிற நாள் இருக்கட்டும், ஏதோ நல்லா சாப்பாடு கொடுக்கட்டும், என்ன சாப்பிடு சொல்லு, இருக்கிற நாள் இருக்கட்டும், அப்புறமா என்னென்ன ஆயிட்டு போட்டோம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த அளவுக்கு விடல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இவரு கடிச்சது பின்னாடி இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இத கிளாரிட்டி வந்துருச்சு. ஆனா 90% எனக்கு கியூர் சார். இது மாதிரி இருந்தா நெக்ஸ்ட் இன்னொரு மந்த்ஸ்ல இன்னும் கம்மி ஆயிடுது. கிரியாட்டின் ஆல்ரெடி எனக்கு 5 இருந்துச்சு, 8 இருந்துச்சு கிரியாட்டின். 8 இருந்தும் போது இப்ப 3 வந்திருக்கு. இப்ப வீட்டுல எல்லா வேலை செய்யும், கடையில வேலை செய்யுது, எல்லா வீட்டு வேலை செஞ்சுக்குது, ஆக்டிவா இருக்கும். அந்த வீக் ஒண்ணுமே இல்லை, இப்ப நார்மலா இருக்கு. நமக்கு 2 மாசத்துல 3வது மாசத்துல டயாலிசிஸ் ஸ்டாப். ஆமா, ஸ்டாப் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன நம்ம ஹாஸ்பிட்டல்ல இது ஒரு மிராக்கிள்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் எதுவுமே சொல்ல. அவர் சொல்லிருக்காரு, அவர் சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துக்கணும். கரெக்டா அவர் சொன்ன மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணா எல்லாருக்குமே கியூர் ஆகும். டயாலிசிஸ் கண்டினியூ ஆனா பணம் நல்லா இருக்கணும். கொஞ்ச நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இப்போ பணம் இல்லாக்கிறோம் சீக்கிரம் சத்துறோம், பணம் இருக்கிறவனும் கொஞ்சம் மெதுவா சவரான சாகிறது கன்ஃபார்ம். அதுல இதுல வந்து பச்சாவாயிட்டுமா. டாக்டர் கடவுள் சார், டாக்டர் கடவுள். ரொம்ப நம்பி வாங்கலாம். நல்ல மருந்து, நல்ல ரிசல்ட், எல்லாருமே நம்பி வாங்கலாம். ஏன்னா அதுவும் நிறைய காசு வாங்குறது ஒண்ணு இல்ல. അപ്പോൾ ഡയാലിസിസ് ചെയ്യാതെ തന്നെ കിഡ്നി രോഗം മാറ്റാൻ സാധിക്കുമോ? கண்டிப்பா கியூர் ஆகும். டயாலிசிஸ் தேவையே இல்லை. எந்த மெடிசன் சாப்பிட்டு டயாலிசிஸ் தேவையே இல்லை. സർ, ഈ ചികിത്സയുടെ ചെലവ് എത്രത്തോളാണ്? அது சார்ஜஸ் சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட்டு. இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வரவேட்டு சார்ஜஸ் ஆகுது, வித்தவுட் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வரவாட்டு சார்ஜஸ் ஆகுது. அதிகமாக சார்ஜஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, ஒரு லிமிட் சார்ஜஸ் தான் இருக்குது. ഇവിടെ കേരളത്തിൽ നിന്നുള്ള രോഗികൾ വരാറുണ്ടോ? இருக்குது. கேரளாலாம் நிறையா இந்த பேஷண்ட் இருக்குது. அதிகமாக பேஷண்ட் கேரளாலாம் இருக்குது. താങ്കൾ ഈ ചികിത്സാ രംഗത്ത് എത്ര വർഷമായി പ്രവർത്തിക്കുന്നു? நாங்கள் இந்த ஃபீல்டில் 19 இயர்ஸ் தான் இருக்கிறேன். நான் பாரம்பரிக வைத்திய ட்ரெடிஷ்னல் மெடிசன் ப்ராக்டிஸ்னர். அவர் ஃபாதர் அந்த 3rd ஜெனரேஷன் ரன்னிங் ஆயிருக்கு இந்த ஃபீல்டில். ഈ വൃക്കരോഗത്തിന്റെ ലക്ഷണങ്ങൾ എന്തൊക്കെയാണ്? அது ஐடென்டிஃபிகேஷன் யூரின்ல நிறைய போகிறது, ஃபார்ம் போகிறது. அதுதான் மெயின் சிம்டம். ஸ்டார்டிங் சிம்டம் யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். யூரின்ல நிறைய வரும், ஸ்மெல் வரும்.
அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். இது ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, போய் டெஸ்ட் பண்ணும். ட்ரேஸ் வந்தால் தான் யூரினில் ப்ரோட்டீன் லாஸ் ஆகுது. அப்புறமா கிட்னி சுரங்கி போகிறது. ரெண்டும் கிட்னி சுரங்கி போச்சா கிரியேட்டின் அதிகமாக ஆகுறது, ஜிஎஃப்ஆர் லெவல் லோ ஆகுறது. அவரை அது கிட்னி ஃபெயிலியர், ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் பண்ணும், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும். எந்த தெரப்பியில் டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்டேஷனும் தேவையில்லை. മെയിൻ സിംറ്റം യൂറിനിൽ നിറയെ പോകരുത്. സർ, ഈ 100% പ്രവർത്തനരഹിതമായ കിഡ്നി നമുക്ക് ചികിത്സിച്ച് ഭേദമാക്കാൻ പറ്റുമോ? ആവരുത്. കണ്ടിപ്പാ ആയുർവേദമിൽ ആവരുത്, നാട്ടി മരുന്നിൽ ആവരുത്. താങ്കളുടെ ചികിത്സയുടെ കാലയളവ് എത്രയാണ്? അത് ഒരു പേഷ്യൻറ്റിക്ക് 3 മാസം ആവരുത്, ഒരു പേഷ്യൻറ്റിക്ക് 6 മാസം, ഒരു പേഷ്യൻറ്റിക്ക് 10 മാസം ആവരുത്. മിനിമം 1 ഇയറിൽ ഞാൻ ക്യൂർ പണി കൊടുക്കുறேன். വൃക്ക രോഗികളോട് താങ്കൾക്ക് നൽകാനുള്ള ഉപദേശം എന്താണ്? ഒന്നും അഡ്വൈസ് ഇല്ല. ഡയാലിസിസ് ഒന്നേ പെർമനന്റ് സൊല്യൂഷൻ ഇല്ല, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்னே பர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லை. ஆயுர்வேதமில் நிறைய மெடிசன் இருக்குது. எந்த கட்டு கூட நல்ல மெடிசன் கிடைக்கிறது. ஆரம்ப வாங்க, நம்பிக்கையிட்டு வாங்கணும். டென்ஷன் எடுத்துக்க கூடாது. கிரியேட்டின் அதிகமாகிடுச்சு, கிட்னி போயிடுச்சு, லைஃபே போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டென்ஷன் எடுத்தால் வியாதி அதிகமாக வருது, ஜாஸ்தி ஆகுது. டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும், மெடிசன் சாப்பிடணும், ക്യൂർ பண்ணணும். കിഡ്നി സംബന്ധമായ അസുഖങ്ങൾക്ക് മാത്രമല്ല, ക്യാൻസർ, സന്ധിവേദന, ചർമ്മരോഗങ്ങൾ എന്നിവയ്ക്കും ഈ വൈദ്യന്റെ പക്കൽ പരിഹാരമുണ്ട്. നമ്മുടെ നാട്ടിലും വൃക്ക രോഗികൾ കൂടി വരികയാണല്ലോ. ഈ വീഡിയോ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന നിങ്ങളുടെ പരിചയത്തിൽ ആരെങ്കിലും കിഡ്നി ഫെയിലിയർ സംഭവിച്ചവരുണ്ടെങ്കിൽ അവർക്ക് ഈ വീഡിയോ ഒന്ന് ഷെയർ ചെയ്തു കൊടുക്കുക. ഒരുപക്ഷെ അവരുടെ അവസാന അത്താണിയായേക്കാം ശിവകുമാർ എന്ന ഈ പരമ്പരാഗത വൈദ്യൻ.